எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல்ல வடமாவட்ட அரசியல் பெரிய அளவுல சூடு பிடிச்சிருக்கு. இந்த வடமாவட்ட அரசியல்ல ஒரு 3 வேட்பாளர்களுடைய கள நிலவரம் எவ்வாறு இருக்கு? அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி பேச போறோம். யார் அந்த 3 வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுவின் மனைவி சௌமியா அன்புமணி. இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். அனஸ்தீஷ். வடமாவட்ட அரசியல் முதலாவது எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. வடமாவட்ட அரசியல்ன்றது கொஞ்சம் போலரைஸ்டா தான் இருக்கும். இந்த வாட்டி 10% இஷ்யூன்றது பெரிய இஷ்யூவா இருக்கும். 10% கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவா சப்ஜெக்டா வரும்னு நினைக்கிறேன். 10% வேணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் எல்லாமே அதிமுக பாமக அணிக்கு ஓட்டு போடுவாங்க. 10% வேண்டாம் அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஓட்டர்ஸ்லாம் இந்த பக்கம் வந்து ஒரு ஓட்டு போடுவாங்க. இதுல வந்து தலித் வாக்குகள் வழக்கமாக அது ஆன்டி பிஎம்கே ஓட்டு போடுற சில தலித் வாக்குகள் இவங்க எப்படி ஓட்டு போடுறாங்க, அவங்க விஜயோ வேற சில எலிமெண்ட்ஸோ அந்த ஓட்டை பிரிக்க முடியுதா, அதுவும் ஒரு ஃபேக்டரா இது இருக்கும். நான்-மன்னியர் வாக்குகள் எப்படி போகுன்றது ஃபேக்டரா இருக்கும். ஸோ அது எல்லாம் பார்த்தா வட மாவட்ட அரசியல் கொஞ்சம் போலரைஸ்டான பாலிடிக்ஸ் தான் இருக்கும். இது தாவேகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்க கூடாதுன்றது இங்க இரண்டு தரப்பு ரொம்ப கீழா இருப்பாங்க. ஓகே, முதலாவதாக நான் 3 வேட்பாளர்கள் சொன்னேன். அதுல முதலாவதான வேட்பாளர் வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. காட்டுமன்னார் கோவில்ல நிற்கிறாரு. கடந்த முறை அவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் போது கிட்டத்தட்ட 79 வாக்கு வித்தியாசத்துல தான் தோற்கிறாரு. இப்ப எப்படி இருக்காங்க களங்கள்? இல்ல, காட்டுமன்னார் கோயில் வந்து அவருக்கு ஷோர் ஷாட் சீட் தான். ஏன்னா அவர் வந்து அவர் மக்கள கூட்டணி நிற்கும் போது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 80 வாக்கு அரௌண்ட் தான் அந்த ஓட்டுல தோத்து போனாரு. அது சிம்பிள் கூட, அது ஏதோ சிம்பிள் கன்ஃபியூஷன், அது அந்த பானையோ பெல்ட்டோ, அதுல அது பெல்ட்டோ இல்லை பாம்போ அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு, அதுல கொஞ்சம் ஓட்டு மிஸ் ஆச்சு, அது மாதிரி ஆச்சு. அப்ப பானை சிம்பிள் நிற்ப அந்த 16 சட்ட இதுல அப்போ திமுக அதிமுக கூட்டணி இல்லை கிடையாது. ஸோ அந்த மக்கள கூட்டணி அணியிலே வந்து அவரை வாக்குகள் பெற முடியுதுன்னா இந்த திமுக அணியில வந்து பெரிய அளவு வாக்குகள் பெற முடியும். அது இப்போ அந்த காட்டுமன்னார் கோயில்ல சிந்தனை செல்வன் இப்ப வந்து செய்யூர் தொகுதியில் போட்டி போடுறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 50% ஒரு ஆல்மோஸ்ட் 50% ஓட்டு கிட்ட 2021 எடுத்துறாரு. திமுக ஓட்டு கரெக்ட் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் பானை சிம்பல்ல. ஸோ ஷோர் ஷாட் வெற்றி இருக்க சீட் தான். பட் இங்க லார்ஜர் கொஸ்டின் வந்து அவர் இதுக்கு ஏன் போட்டிடுறாரு, இதுல என்ன எம்பி தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரு, எம்பியா இருக்காரு, அவரு இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடுறாரு என்றது பெரிய ஒரு கொஸ்டின் வரும். அவர் சொல்றாரு, மாநில அரசியல ஃபோக்கஸ் பண்றேன், இது சும்மா இந்த டெல்லி கிளைமேட்டுக்கு ஒத்துவரல சொல்ற மாதிரி மாநில அரசியல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு இதா இருக்கும். இன்னொரு பார்வை கூட இந்த இப்ப பெரிய பெரிய தலித் வாக்குகள் விஜய் நோக்கி போகும் அப்படின்றலாம் ஒரு டாக் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்றது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா அவரே களத்துக்கு இருக்கு. அவரே களத்துல இருக்கிறதால இப்ப ஒருவேளை ஹங் அசம்பிளியில இருந்து திருமாவுக்கு வந்து அமைச்சரவையோ இல்ல அதோட பெரிய பதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற அந்த ஆஸ்பிரேஷன் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள வரணும். ஸோ நம்ம திரும்ப நமக்கு சட்டமன்றத்தில் போய் பேசுவாருன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் பிளே பண்ணணும். அந்த கட்சிக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அவர் நினைக்கிறார். அதனாலதான் இந்த முடிவை எடுத்து வந்திருக்காரு. உறுதியா வெற்றி பெறக்கூடிய சீட் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து வருது. ஓகே, அதை தொடர்ந்து இரண்டாவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா விஜயகாந்த் இப்ப எல்லாருக்குமே என்ன பாருன்னா, எப்படி 10 சீட் வாங்கினாங்க, எப்படி 10 சீட் வாங்கினாங்கன்னு வரவங்க போறவங்களா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 10 சீட்டு அவங்க கரெக்டா அப்படின்னா, அந்த 10 சீட்ல இருக்கிற சில சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் 10மே கம்ஃபர்டபுளா அப்படின்றது கொடுக்கல. பட் அவங்க வந்து இந்த நான்-மன்னியர் போலரைசேஷனுக்கு வந்து அவங்க திமுக அணியில எடுத்திருக்காங்க. 10% எதிராக அவங்க ஒரு போலரைசேஷனுக்கு கொண்டு வருவாங்கன்றத எடுத்திருக்காங்க. ஸோ அங்க வந்து பார்த்தோம்னா விருதாச்சலம் வந்து 2006 விஜயகாந்த் முதல் முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன தொகுதி. ஸோ அவங்க சென்டிமெண்டலாவே கொஞ்சம் பாண்டிங் இருக்க தொகுதி. அந்த தொகுதி வந்து இத்தனையும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் சிட்டிங் சீட்டு அதை வாங்கி அவங்க கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் தொகுதி வேணும்னு கேட்டதால அவங்க வந்து இது ரிஷிவந்தியம் கேட்டாங்க. ரிஷிவந்தியம் கொடுக்கல, மாவட்ட செயலர் சீட்டு கொடுக்கல. இது உளுந்தூர்பேட்டையும் மறுக்கப்பட்டது. இந்த தொகுதி விருதாச்சலம் வாங்கியிருக்காங்க.
அவங்க சென்டிமெண்ட்ல இப்போ கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தினகரன் அணியில இருக்கும்போது இவங்களே கண்டெஸ்ட் பண்ணாங்க. கண்டெஸ்ட் பண்ணி டெபாசிட் கிடைக்கல, 13% ஓட்டு எடுத்தாங்க, 25,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அது வந்து அந்த அணியில இருக்கும்போதே இவங்க ஸ்டேட் லெவல்லே மொத்தமா 1/2% தான் ஓட்டு இவங்க எடுக்கும்போது இவங்க மட்டுமே 25,000 எடுத்ததுன்னா அப்ப தேமுதிகவுக்கு அந்த காலத்துல ஓட்டு இருக்கு, விஜயகாந்த் மீது ஒரு சிம்பத்தி இருக்கு, இவங்களோட ஸ்டார் வேல்யூ இருக்கு. இது வந்து கண்டிப்பா திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஏன்னா திமுக அப்ப காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 40% எடுத்தாங்க. அவங்க அன்றைக்கே காங்கிரஸ்க்கு எதிராக பாமக தான் இருந்தது. ஸோ அவங்க வந்து 1% வித்தியாசம் தான் இருக்காங்க. பட் இவங்கன்றதால அந்த திமுக வாக்குகள் இப்படி மாசம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெற்றுருவாங்க. இவங்களுக்கு எதிர்த்து இன்னைக்கு பாமக தான் இருக்கு இந்திய கூட்டணியிலிருந்து. இந்த போலரைஸ் சிச்சுவேஷன்ல அந்த மற்ற சக்திகளுக்கு பெருசா ஃபேக்டர்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக சௌமியா அன்புமணி 24 தேர்தலிலே எதிர்பார்த்தோம், வெற்றியை நோக்கி சென்றாரு, ஆனா கை கொடுக்கல. இப்ப எப்படி இருக்கு? எதனால தோல்வி அடைஞ்சதுன்னா அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க இந்த ஒரு தொகுதியில அது மிஸ் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற பட்டியல் சமூகம் பெரிய அளவுக்கு ஒரு ஓட்டு போட்டுச்சுன்னு ஒரு டாக் இருக்கு. பட் பொதுவா பாமகவுக்கு ஒரு சில பகுதியில் எதிர்ப்பு இருக்கின்றதால தான். பட் இவங்க வந்து அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தருமபுரி கண்டஸ்ட் போது அவங்க அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டு எடுத்திருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா இவங்க பெண்ணாகரத்தில் நிற்கிறாங்கன்ற மாதிரி தான் தகவல் இருந்துச்சு. ஜி.கே. மணி அவர்கள் சீட்டு தான் நிற்கிறாங்கன்னு. பட் பெண்ணாகரம் வந்து இன்னைக்கு ஜி.கே. தமிழ் குமரன் வந்து காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு, அவர் தான் மோஸ்ட்லி கேண்டிடேட் வருவார்னு டாக் இருக்கும்போது இவங்க அந்த தருமபுரியே வந்தாங்க. ஆனால் அந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் 2 தொகுதி கொடுக்கப்பட்டு தருமபுரி ஒன்று பெண்ணாகரம். இவங்க தருமபுரி எடுத்தாங்க. தருமபுரி கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுள் சீட் தான். போன வாட்டியே வந்து பாமக கிட்டத்தட்ட 50% கிட்ட ஓட்டு. அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் நல்லா இவங்களுக்கு இன்னமும் நல்லா ஆகும். எதிராகவும் அவங்க வந்து திமுக நிக்கல, அந்த தொகுதி தேமுதிக கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சீட்ஸ் கொடுத்தா இந்த சீட் கொடுத்துருக்காங்க. இப்படி பிரேமலதா நிக்கிற தொகுதியை வந்து இவங்க பாமக நிக்குதோ அதே மாதிரி சௌமியா அன்புமணி நிக்கிற தொகுதியை வந்து இவங்க தேமுதிக நிக்கிறாங்க. ஃபைட் இருக்கும். பட் ரொம்ப அவங்க பெருசா கொடுக்க மாட்டாங்க. போலரைசேஷன் பெருசா ஆகாது. ஓரளவு சௌமியா அன்புமணிக்கு ஓட்டு வந்துடும். ஸோ அவங்களும் வெற்றி பெற்றுவாங்க கண்டிப்பா. ஓவராலா இந்த இடத்துல நான் கேட்க வேண்டியது, ராமதாஸ் அவர்களுக்கு தனித்து களம் காண தயாராகிவிட்டாரு. வேட்பாளர்களுடைய அந்த ஆயத்த பணியில இருக்கும்போது அவருடைய ரோல் யாரை பாதிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி. நிச்சயமா அவர் வந்து பாமக அதை பாதிக்கணும்ன்ற மாதிரி தான் டார்கெட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஜி.கே. மணி அந்த கட்சியில இருக்க ஜி.கே. மணி சன் வந்து இப்ப திமுக அணியில் காங்கிரஸ் சேர்ந்து அங்க திமுக அணியில் சீட் வாங்க போறாரு. நிச்சயமா தருமபுரியில கேண்டிடேட் போடுவார். அது பாமக ஓட்டு கொஞ்சம் பிரிக்க தான் பார்ப்பாரு. எந்த அளவுக்கு பிரிக்க முடியும், அவர் எந்த சின்னம் கிடைக்குது, ஏன்னா மாம்பழம் சின்னம் இவங்க தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த சின்னத்துல கிடைக்குமா கிடைக்காதுன்றது நமக்கு தெரியல. பட் ராமதாஸ்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, அவங்க பிரச்சாரத்துக்கு ஓட்டு இருக்கு, அவங்க எமோஷனல் கேம்பெயின் பண்ணலாம். பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் எதிர்முனை தரப்புல திமுக நிக்காது வந்து சௌமியாவுக்கு ஒரு பெரிய பிளஸ். அங்க அவங்க ஒரு 10-15% லீட்ல அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளா செயல் திருவு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக பல விஷயங்கள் பேசணும்.